ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எம்ப்ராய்டரி கிளாஸோட டே 5 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் 3 நாட் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்கடா. 3 ஸ்டென்ஸ் வந்து நான் நீடில் எடுத்திருக்கேன். ஆனால் நாட்க்கு வந்து 6 ஸ்டென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஃபேப்ரிக்கோட பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி நான் ஃப்ரண்ட்டாக எடுத்திருக்கேன்னா, ஸோ எண்டு பாயிண்ட் நான் வச்சிருக்கேன். ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஃப்ரெஞ்ச் நாட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ரொம்ப கிட்ட இருக்கும், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீடில் ஒரு சுற்றி எண்டு பாயிண்ட்ல குத்தி பேக் சைடா எடுக்கிறேன். இவ்வளவுதான் ஃப்ரெஞ்ச் நாட். ஆனா இந்த இடத்துல நீங்க ஒன்று கவனிக்கணும். நான் ரைட் சைடில் நீடில் குத்தி வெளியில எடுத்தாலும் லெஃப்ட் சைடில் அது எண்டு முடிவு வரைக்குமே நான் நீடில் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாருங்க. நீங்க இதை ப்ராப்பரா பண்ணா மட்டும்தான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சிக்கு இல்லாம உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும், ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு சுத்தி பேக் சைடில் இன்சர்ட் பண்ணும்போது அதோட சைஸ் பார்த்துக்கோங்க. 2 தடவை சுத்தி இன்சர்ட் பண்ணும்போது அதோட சைஸ் பாருங்க. அதுக்கப்புறம் 3 தடவை சுத்தியும் நீங்க பண்ணலாம். ஸோ இதில் நான் 3 டைப்ஸ் வந்து காட்டியிருக்கேன் ஃப்ரெஞ்ச் நாட்க்கு. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் லுக் கிடைக்கணும், ரொம்ப டார்க்கா இருக்கணும் அந்த ஸ்டிச் வந்து அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம், ஓகேவா? இந்த ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரியில மட்டும் இல்லாம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆரி ஒர்க்ல பண்ண முடியும். அது எப்படி பண்ணலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்ல நான் 3 டைம் வந்து சுத்தி இன்சர்ட் பண்ணும்போது அந்த நாட்டோட சைஸ் அண்ட் அவுட்புட் வந்து பாருங்கடா, உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ 3மே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே இமேஜ்ல கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு மறக்காம இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரிங் நாட் என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்க 3 ஸ்டென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாம 6 ஸ்டென்ஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும், ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிங் நாட் தான். ரிங் நாட்டும் ஃப்ரெஞ்ச் நாட்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான். எண்டு பாயிண்ட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் பக்கத்துல இருக்கும். டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நான் ரைட் ஹேண்ட்ல மட்டும் ஒர்க் பண்ணல, லெஃப்ட் ஹேண்ட்லயும் ஒர்க் பண்றேன். ஃப்ரெஞ்ச் நாட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல த்ரெட் எண்டு வரைக்குமே ஃபேப்ரிக் டச் ஆகிற வரைக்குமே நான் வந்து இழுத்து பிடிச்சி தான் விடுவேன். ஆனா ரிங் நாட்ல பார்த்தோம் அப்படின்னா, நான் நீடில் வச்சு வெளியில லைட்டா லூஸ் விட்டு பண்ணுவேன். அப்போ பண்ணாதான் ரிங் நாட்ல வந்து அந்த ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஃப்ரெஞ்ச் நாட்ல அது வந்து ஃபார்ம் ஆகாது, ஓகேவா? இப்போ நீங்க வீடியோல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ரிங் நாட் கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும், பட் நீங்க பிராக்டிஸ் பண்ண ரொம்ப அழகா போட்டுருவீங்க. ரிங் நாட்ல கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீடில் ஒரு சுத்தி இன்சர்ட் பண்ணா அது எப்படி இருக்கு, 2 சுத்துனா எப்படி இருக்கு, 3 சுத்துனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு டிஃபரன்ஸுமே நீங்க டிஃபைன் பண்ணி காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது மறக்காம இருக்கும், ஓகேவா? ஸோ ரிங் நாட்டுக்கும் ஃப்ரெஞ்ச் நாட்க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டைப் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு நான் லீஃப் பேட்டர்ன் வந்து டிரா பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் டிரா பண்ணி அது நடுவில் வந்து நான் லைன்ஸ் போட்டுக்கிறேன், ஓகேவா? அதில் தான் நான் இப்போ வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்க போறேன். நான் இதுல 6 ஸ்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அவுட்புட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கிறனால தான் இந்த ஸ்டிச்சை வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்கடா. இந்த டிசைன் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆரியில் ஒரு ஃப்ளவரா வந்து பிளவுஸ்ல போறதுக்கு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை வெறும் த்ரெட்ல மட்டும் போடாம செமிக்கி, பீட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த டிசைனை இன்னும் ரொம்ப அழகா காட்டுவாங்க ஆரி டிசைனர்ஸ், ஓகேவா? அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே நமக்கு 1 by 1 நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை யூஸ்ஃபுல்லா இருக்க பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்க. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ல நான் எப்படி போறேன்றதை வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லை இந்த வீடியோ ஃபாஸ்டா இருக்கு, நான் ரொம்ப ஃபாஸ்டா பேசுறேன்னு நினைச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா மாத்தி நெக்ஸ்ட் வீடியோல என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். நம்ம பேஜ்ல பேசிக் டு அட்வான்ஸ் இருக்க எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸோட ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் $9 வித் சர்டிபிகேட்டோட நீங்க எல்லா ஸ்டிச்சஸும் லேர்ன் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம அது எப்படி ஒரு ப்ராஜெக்டா கன்வெர்ட் பண்றதும் நான் கூட சொல்லி தர போறேன். அது மட்டும் இல்லாம எம்ப்ராய்டரி எப்படி ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸும் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்களா. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம லேர்ன் பண்ணிட்டேன் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு போட்டோ எம்ப்ராய்டரி, அதாவது ஒரு ப்ராஜெக்டே கன்வெர்ட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிக்ல இருந்து உங்களுக்கு கிளாஸ்ல நான் டீச் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.